அரியலூரில் விபத்தில் உயிரிழந்த இளம் பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்க கேட்கலாம். கோவிந்தசாமி, இது குறித்த விவரங்கள் என்ன? கண்டிப்பாக விபத்தில் மூளைச்சாவடைந்த 21 வயது மாணவியின் உடலை அவரது பெற்றோர்கள் தானமாக வழங்கியது அரியலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வஉசி தெருவில் வசித்து வருபவர் முருகன், சரஸ்வதி. இவர்கள் அதே பகுதியில் ஒரு மளிகை கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள். மகன்கள் இருவரும் படித்துவிட்டு வேலை பார்த்து வருகின்றனர். மூத்த மகன் ஈரோட்டில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். மஞ்சு BE பொறியியல் படித்துவிட்டு மேலும் போட்டித் தேர்விற்காக ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து அதே பகுதியில் உள்ள மூத்த அண்ணன் வீட்டில் தங்கி அங்கிருந்து படித்து வந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி கோச்சிங் கிளாஸிற்கு நடந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரி மோதி மஞ்சு படுகாயமடைந்து அருகில் உள்ளவர்கள் அங்கிருந்து அவரை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மஞ்சுவை பரிசோதனை செய்த டாக்டர் இவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்திருந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் மஞ்சுவின் உடலை அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது சிறுநீரகம், கணையம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல் ஆகியவற்றை தானமாக வழங்கினர். பின்னர் இன்று காலை அரியலூருக்கு வந்த மஞ்சுவின் உடலை பார்த்து அப்பகுதி மக்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடல் தானம் செய்த மஞ்சுவின் உடலுக்கு அரியலூர் கோட்டாட்சியர் கோவிந்தராஜ், வட்டாட்சியர் முத்துலட்சுமி ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி கோவிந்தசாமி.